Hello everyone, welcome to Future Ocean Study Center. இந்த வீடியோவில் நம்ம UGTRB Chemistry Unit 5 Thermodynamics Part 2 பார்க்கலாம். ஓகே, Part 1 நம்ம என்னென்னலாம் பார்த்துருந்தோம் அப்படின்னு சொன்னால் Basic Definitions of System, Surrounding, Boundary, Universe and Thermodynamic Processes, Intensive and Extensive Properties, State Function, Path Function. ஸோ இந்த டாபிக்ஸை நம்ம ஃபர்ஸ்ட் வீடியோவில் கவர் பண்ணியிருந்தோம். இப்போ Part 2 வீடியோவில் நம்ம என்னென்ன கவர் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால் First Law of Thermodynamics, Internalenergy, Enthalpy and Heat Capacity. ஸோ இதோட டெஃபினேஷன்ஸ்லாம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ். ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் states that energy can neither be created nor destroyed but may be converted into one form into another form. ஸோ எனர்ஜி பார்த்தீங்கன்னா கிரியேட்டும் ஆகாது, டிஸ்ட்ராயும் ஆகாது. பட் ஆனால் ஒரு ஃபார்ம்லேருந்து இன்னொரு ஃபார்ம் கன்வெர்ட் ஆகும். ஒரு சிஸ்டமில் வந்துட்டு ஒரு ப்ராசஸ் நடக்கும் பொழுது அது பார்த்தீங்கன்னா அந்த எனர்ஜி வந்துட்டு நமக்கு கிரியேட்டும் ஆகாது, டெஸ்ட்ராய் ஆகாது. அதுக்கு பதிலாக ஒரு ஃபார்ம்லேருந்து இன்னொரு ஃபார்மாக கன்வெர்ட் ஆகும். அதுக்கான எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு எலக்ட்ரிக்கல் எனர்ஜி வந்துட்டு ஹீட் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகிறதா இருக்கட்டும், இல்லை எலக்ட்ரிக் எனர்ஜி லைட்டு ப்ளஸ் ஹீட் எனர்ஜியாக மாறதா இருக்கட்டும். ஸோ இதெல்லாம் நமக்கு எக்ஸாம்பிள். இல்லை எலக்ட்ரிக்கல் எனர்ஜி மெக்கானிக் எனர்ஜியாக மாறதா இருக்கட்டும். இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸோட எக்ஸாம்பிள்ஸ். இப்போ பாருங்கள், when a system moves from initial stage to final state, its internal energy changes from U1 to U2. எஸ், இப்போ பார்த்தீங்கன்னா சிஸ்டம் வந்து இனிஷியல் ஸ்டேட்லேருந்து ஃபைனல் ஸ்டேட், இப்போ ஐஸ்லேருந்து வாட்டருக்கு போகுது அப்படின்னு சொன்னாக்கா, ஸோ இது ஒரு ஃபார்ம், இது ஒரு ஃபார்ம். ஸோ இந்த ஸ்டேட்லேருந்து இந்த ஸ்டேட்டுக்கு மாறும்பொழுது இதோட இன்டர்னல் எனர்ஜி கண்டிப்பாக சேஞ்சஸ் ஆகும். அதாவது இது வந்து ஐஸ் வந்து 0 டிகிரி செல்சியஸில் இருக்கும். இப்போ வந்து அந்த ஹீட்டை அப்சர்வ் பண்ணிக்கிட்டு வாட்டராக மாறிருக்கு. அப்போது இங்கே பார்த்தீங்கன்னா இது 0 டிகிரி செல்சியஸில் இருக்குது. இங்கே வந்து ஹீட் அப்சர்வ் பண்ணி நம்ம ரூம் டெம்பரேச்சரில் வந்திருக்கு அப்படின்னு சொல்லும்பொழுது இப்போ 25 டிகிரி செல்சியஸில் மாறி இருக்குது அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல நமக்கு இன்டர்னல் எனர்ஜி சேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ அதுதான் U1 to U2 நம்ம சேஞ்ச் ஆகுது சொல்லுவோம். இப்போ அதை நம்ம எப்படி எக்ஸ்பிரஷன் பண்ணுவோம்னா del U equals to U2 minus U1. Next, the total energy of the system and the surrounding remains constant. ஸோ டோட்டல் எனர்ஜி பார்த்தீங்கன்னா சிஸ்டமும் சரௌண்டிங் பார்த்தீங்கன்னா கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். Whenever one type of energy disappears, an equal amount of another type of energy may be produced. ஸோ அதுதான் இப்போ பார்த்தீங்கன்னா எனர்ஜி பார்த்தீங்கன்னா கிரியேட்டும் ஆகாது, டெஸ்ட்ராய் ஆகாது. பட் ஆனால் ஒரு ஃபார்ம்லேருந்து இன்னொரு ஃபார்முக்கு கன்வெர்ட் ஆகும். அதனால அதோட எனர்ஜி பார்த்தீங்கன்னா அது அளவு வந்துட்டு சேமாக தான் இருக்கும். அது இப்போ நம்ம லாஸ்ட் பாயிண்டில் பார்த்த மாதிரி அந்த இன்டர் எனர்ஜி வந்துட்டு கான்ஸ்டண்ட்டாகவே மெயின்டைன் ஆகிட்டு இருக்கும். இந்த ரீசனால அது கான்ஸ்டண்ட்டாக மெயின்டைன் ஆகும். நெக்ஸ்ட் எக்ஸ்பிரஷன் ஃபார் ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ். இதோட பேசிக் எக்ஸ்பிரஷன் என்ன பார்த்தீங்கன்னா del U equal to Q minus W. del U equals to Q plus W. இதுவுமே நம்ம சில கேசஸில் யூஸ் பண்ணுவோம். பட் இதை தான் நம்ம மோர் ஆஃபனாக யூஸ் பண்ணுவோம். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது ஒரு 4 கண்டிஷன்ஸ். நமக்கு சைக்ளிக் ப்ராசஸில் இந்த எக்ஸ்பிரஷன் யூஸ் பண்ணால் நமக்கு என்ன நடக்கும், ஐசோகாரிக் ப்ராசஸில் யூஸ் பண்ண என்ன நடக்கும், ஐசோபாரிக்கில் என்ன நடக்கும், adiabatic ப்ராசஸ் யூஸ் பண்ணால் என்ன நடக்கும்ன்றது இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போது சைக்கிளிக் ப்ராசஸ்னாலே நம்மளோட கண்டிஷன் என்ன, அது வந்துட்டு நமக்கு சைக்கிள் வந்து அந்த மாறி மாறி நடந்துக்கிட்டே இருக்குமா. ஸோ மாறி மாறி நடந்துகிட்டே இருக்கிறதால அதோட இன்டர் எனர்ஜியுமே நமக்கு கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஸோ del U equals to 0. ஸோ del U equals to 0ன்னு சொல்லும்போது இந்த இடத்துல நம்ம 0 சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம்னு சொன்னால் Q plus W இருக்குமா. இப்போ இந்த W நம்ம ஆப்போசிட் சைட் கொண்டு போயிட்டோம்னா Q minus W அப்படின்னு இந்த கண்டிஷன் தான் நமக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் ஐசோகாரிக் ப்ராசஸில் நம்ம இந்த ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் அப்ளிகபிள் பண்ணும்பொழுது நமக்கு என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் இங்கே வந்து ஐசோகாரிக் ப்ராசஸில் del V equals to 0 அப்படின்னு சொல்லுவோமா. அப்போ நம்ம அப்ளை பண்ணும்போது இந்த எக்ஸ்பிரஷனில் பாருங்கள், இங்கே நமக்கு del V இல்லை. அதனால் நம்ம என்ன பண்ணலாம், இந்த W நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். Wக்கு வந்துட்டு நமக்கு மீனிங் என்ன, P del V அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா. இப்போ டபுளுக்கு வந்து P del V சொல்லுவோம். இப்போது இந்த இடத்துல நம்ம வந்து இங்கே போட்டிருக்கோம் பாருங்கள், W equal to P del V. இப்போ இந்த del Vக்கு வந்து நம்ம 0 சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம்னு சொன்னாக்கா P into 0 0 ஆகிடும். ஸோ Wவே நமக்கு 0 ஆயிரும். ஸோ 0 ஆயிடுச்சுன்னு சொன்னால் நம்மளோட எக்ஸ்பிரஷன் நமக்கு என்ன மாறும் அப்படின்னு சொன்னால் del U equals to Q இந்த மாதிரி ஆகிடும். நெக்ஸ்ட்டு ஃபார் ஐசோபாரிக் ப்ராசஸ். ஐசோபாரிக் ப்ராசஸில் வந்து ப்ரெஷர் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் வந்துட்டு கான்ஸ்டண்ட்டாக மெயின்டைன் ஆகும். அதனால் நமக்கு என்ன கிடைக்கும்னா del U equals to Q minus W. அதாவது இதே மாதிரி நம்ம லாஸ்ட் கேஸ் மாதிரி தான், Q மைனஸ் இங்கே Wக்கு பதிலாக நம்ம என்ன போடுறோம், P del V அப்படின்னு போடுறோம். இங்கே வந்து ப்ரெஷர் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கிறதுனால நமக்கு என்ன கிடைச்சிரும்னு சொன்னால் del U equals to Q minus W. இதே எக்ஸ்பிரஷன் இங்கே வந்துடும். இங்கே பார்த்தீங்கன்னா ஐசோகாரிக்கில் வந்து சேஞ்ச் இங்கே வந்து நமக்கு del V இருக்குது. அதனால் நமக்கு வந்து இங்கே 0 ஆகி நமக்கு
இந்த கம்ப்ளீட்டாக டபிள்யூ டேர்மே 0 ஆகிடுது. பட் இங்கே ப்ரெஷர் பார்த்தீங்கன்னா இது வெறும் பி டைம் மட்டும்தான் இருக்கிறதுனால நமக்கு இந்த ஒரு டிஃப்ரென்ஸ் இங்கே கிடைக்குது. இங்கே நமக்கு என்ன கிடைக்கும், டெல்யூ ஈக்குவல்ஸ் டு Q minus W அப்படின்றது இங்கே கிடைக்கும். ஃபார் அன் adiabatic process. நம்ம adiabatic processோட பேசிக் டெஃபினேஷன் என்ன, நோ ஹீட் கேன் get in and out of the system. ஸோ அந்த மாதிரி பார்த்துருப்போம். அதனால Q equals to 0. ஸோ Q equal to 0 அப்படின்னு சொன்னால் நமக்கு என்ன, நமக்கு del U equals to Q minus W. ஸோ இதுவே 0 ஆயிடுச்சு, மைனஸ் ஆர் ப்ளஸ் இது 0 ஆயிடுச்சுன்னு சொன்னால் நம்மளோட இன்டர்னல் எனர்ஜி W இந்த மாதிரி வெறும் ஒர்க்கு மட்டும் தான் டிபெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதுதான். ஸோ இதுதான் நம்மளோட 4 கண்டிஷன்ஸ். நெக்ஸ்ட் சைன் கன்வென்ஷன்ஸ். சைன் கன்வென்ஷன்ஸ் நம்ம கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டாக பார்த்துக்கணும். இப்போ வந்து ஒர்க் இஸ் டன் பை த சிஸ்டம் ஆன் த சிஸ்டம். ஸோ இதுதான் நம்ம கேர்ஃபுல்லாக பார்க்கணும். இப்போ வந்து ஒர்க் பார்த்தீங்கன்னா பை ஒரு சிஸ்டம் பண்ணுச்சு அப்படின்னு சொன்னாக்கா அந்த இடத்துல என்ன ஆகும், W is taken as நெகட்டிவ். நம்ம எஸ்டர்டே கிளாஸில் பார்த்துருந்தோம், லாஸ்ட் கிளாஸில் பார்த்துருந்தோம். இந்த மாதிரி சிஸ்டம் ஒரு கேசியஸ் மாலிகல்ஸ் இருக்குன்னு சொன்னால் இது வந்து மூவபிள் பிஸ்டன். இப்போ வந்துட்டு இந்த கேஸ் மாலிகல்ஸ் வந்துட்டு ஓகே, இப்போ இந்த இடத்துல வந்துட்டு சிஸ்டம் இருக்குது. இப்போ வந்து இந்த பிஸ்டன் மூவபிள் பிஸ்டம் வச்சு நம்ம இப்படி புஷ் பண்ணும்பொழுது இங்கே என்ன ஆகும், இந்த மாலிகுல்ஸ்லாம் வந்துட்டு உள்ளுக்குள்ளே கம்ப்ரெஸ் ஆகும். ஸோ வால்யூம் கம்மியாகும், ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகும், டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும், இன்டர்னல் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருப்போம். ஸோ இது பேர் வந்து கம்ப்ரெஷன். இங்கே பார்த்தீங்கன்னா இது எக்ஸ்பான்ஷன் அப்படின்னு நம்ம எக்ஸ்டர்னல் கிளாஸில் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஓகேங்களா. இப்போது இது வந்து என்னது, ஒர்க் இஸ் டன் பை த சிஸ்டம். இது வந்துட்டு ஒர்க் இஸ் டன் ஆன் த சிஸ்டம். இந்த கம்ப்ரெஷன் வந்துட்டு ஆன் த சிஸ்டமில் வரும். இது இந்த எக்ஸ்பான்ஷன் வந்துட்டு ஒர்க் இஸ் டன் பை த சிஸ்டம். அதாவது இந்த மாலிகுல்ஸ் வந்துட்டு இது வந்து ஒர்க் நடத்தி இந்த பிஸ்டனை அப்படியே புல் அவுட் பண்ணி வெளியே கொண்டு போகிறதுனால ஒர்க் இஸ் டன் பை த சிஸ்டம். இது வந்து ஆன் த சிஸ்டம். ஸோ ஒர்க் பை த சிஸ்டம் அப்படின்னு சொன்னால் இங்கே இந்த சிஸ்டம் வந்து தன்னோட ஒர்க்கை செலவழிக்கிறதுனால நமக்கு இங்கே நெகட்டிவ் சைன் வந்துடும். ஸோ இங்கே நெகட்டிவ் சைன் தான் W is taken as நெகட்டிவ். ஸோ அதான் இங்கே சொல்லியிருப்பாங்க. பிகாஸ் பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் ஒர்க் ரெக்வயர்ஸ் எக்ஸ்பெண்டிச்சர், செலவழிக்கிறது, எக்ஸ்பெண்டிச்சர் ஆஃப் எனர்ஜி. ஹென்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸ்பிரஷன் வந்து del U equal to Q minus W அப்படின்னு நமக்கு கிடைச்சிரும். ஸோ Qனா amount of heat supplied to the system, W work done by the system. Next, if work is done by the system, by the surrounding on the system சொன்னால் நமக்கு கம்ப்ரெஷன். இப்போ வந்து இந்த பிஸ்டனை வச்சு நம்ம உள்ளுக்குள்ளே கம்ப்ரெஸ் பண்ணும்பொழுது நான் சொன்ன இப்போ கேசஸ்லாம் நடக்கும். நமக்கு வால்யூம் கம்மியாகும், ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ஈவென்ச்சுவலி நமக்கு இன்டர்னல் எனர்ஜியும் இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, இப்போ வந்து W is taken as பாசிட்டிவ். ஸோ வந்து பாசிட்டிவ் ஏன்னா வந்து நம்மளோட இங்கே ஒர்க் யார் பண்ணுறா ஆன் த சிஸ்டம், அது மேலே தான் நம்ம பண்ணுறதுனால நமக்கு இங்கே W வந்து நம்ம பாசிட்டிவாக எடுத்துக்கிறோம். ஸோ நம்ம இங்கே எக்ஸ்பிரஷன் பார்த்தீங்கன்னா del U equals to Q plus W அப்படின்னு நம்ம கிடைக்கும். இது பார்த்தீங்கன்னா இந்த நாலுமே பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ராப்ளம்ஸ்க்கு நமக்கு தேவைப்படும். ஸோ இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ ஹீட் ஃப்ளோஸ் இன்டு த சிஸ்டம், ஒரு சிஸ்டம்குள்ளே ஹீட் உள்ளுக்குள்ளே வந்துச்சுன்னு சொன்னால் நம்ம Qவை பாசிட்டிவ்னு எடுத்துக்கணும். இப்போ கொஷின்ஸ் நம்ம கேட்பாங்க, ஹீட் உள்ளுக்குள்ளே வந்துச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம இந்த ஃபார்முலா எப்படி ஃப்ரேம் பண்ணிக்கணும், Qவை பாசிட்டிவாக எடுத்துக்கணும். இப்போ ஹீட் ஃப்ளோஸ் அவுட்டு அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா நம்ம Qவை நெகட்டிவாக எடுத்துக்கணும். ஒர்க் இஸ் டன் ஆன் த சிஸ்டம் அப்படின்னு சொன்னால் W நம்ம பாசிட்டிவ் எடுத்துக்கணும். ஒர்க் இஸ் டன் பை த சிஸ்டம் சொன்னால் W நெகட்டிவ் எடுத்துக்கணும். இது நம்ம இப்போ தான் பார்த்தோம். ஒர்க் இஸ் டன் ஆன் த சிஸ்டம்னா W இஸ் பாசிட்டிவ், பை த சிஸ்டம்னா W இஸ் நெகட்டிவ் அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இது நம்ம ப்ராப்ளம்ஸ்க்கு தேவைப்படும். நெக்ஸ்ட் இந்த ப்ராக்டிஸ் கொஷின் பாருங்கள். In a certain process, 600 joule of work is done on the system, which gives off 250 joule of heat. What is the change in internal energy? ஸோ நமக்கு இங்கே என்ன கேட்குறாங்க, சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி கேட்குறாங்க. ஸோ del U கேட்குறாங்க. ஓகே, இது ஃபர்ஸ்ட் லா வந்து கேட்டிருக்காங்களா. ஓகே, இப்போ நம்ம ஃபார்முலாவை நம்ம கரெக்டாக ஃப்ரேம் பண்ணிக்கலாம். 600 joules of work is done on the system. ஸோ ஆன் த சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆன் த சிஸ்டம் நமக்கு என்ன வரும், W வந்துட்டு பாசிட்டிவ்ல இருக்கும். நெக்ஸ்ட்டு which gives off heat. இப்போ gives off heatனா அப்போ ஹீட் வெளியே போகுதுன்னா நமக்கு என்ன இருக்கும், Q வந்து நெகட்டிவ்ல இருக்கும். ஸோ நம்ம ஃபார்முலா எப்படி வரும், -Q + W. இப்படி தான் நம்ம ஃபார்முலா ஃப்ரேம் ஆகும். ஸோ இப்போ வந்து -Qன்னு சொல்லிட்டோம். ஹீட் எவ்வளோ, -250 + 600 ஒர்க். இப்போ இதை நம்ம சப்ராக்ட் பண்ணும்போது 350 ஜூல்ஸ் ஆஃப் இன்டர்னல் எனர்ஜி நமக்கு கிடைக்கும். இதே அவங்க இப்படி இதே ஆப்போசிட்டாக சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னால் ஒர்க் இஸ் டன் பை த சிஸ்டம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா நம்ம எப்படி எடுத்துருப்போம், Q எடுத்திருப்போம். ஹீட் வந்து ஃப்ளோஸ் இன்டு த சிஸ்டம், உள்ளுக்குள்ளே வந்திருக்கு அப்படின்னு சொன்னால் நம்ம -W அப்படின்னு எடுத்துருப்போம். ஸோ அப்போ நமக்கு என்ன பண்ணுவோம், நம்ம 250 - 600 அப்படின்னு போட்டிருப்போம்.
ஸோ நமக்கு ஆன்சர் என்ன கிடச்சிருக்கும், -350 ஜூலாக கிடைச்சிருக்கும். ஸோ இது அப்படியே கம்ப்ளீட் ஆப்போசிட் நான் சொல்கிறேன், பட் இதுதான் நம்மளுடைய இங்கே எக்ஸாக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட்டு, in a certain process 600 joule of heat is added to the system does work equivalent to 900 joule by expanding against the surrounding atmosphere. The change in internal energy for a system is, so இங்கே என்ன கேட்டிருக்காங்க, இங்கே அதே தான் internal energy, change in internal energy கேட்குறாங்க. ஸோ del U equals to, ஓகே இப்போ நம்ம அந்த கண்டிஷன்ஸை நம்ம பார்க்கலாம். ஹீட் இஸ் ஆடட், ஹீட் ஆடட்னா அப்போது ஹீட் வந்து உள்ளே வந்திருக்கு அப்படின்னு அர்த்தம். அப்போ உள்ளே வந்திருக்குன்னா நமக்கு என்ன இருக்கும், Q வந்து பாசிட்டிவாக தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு இங்கே வந்துட்டு கொஞ்சம் நம்ம கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க, எக்ஸ்பேண்டிங் அகெயின்ஸ்ட் த சரௌண்டிங் அட்மாஸ்பியர்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம எந்த வேர்டில் எடுத்துக்கலாம்னு சொன்னால் எக்ஸ்பேண்டிங்கிறத வேர்டை எடுத்துக்கலாம். ஸோ எக்ஸ்பேண்டிங் நம்ம என்ன இந்த கேஸில் படித்தோமா, நம்ம டக்குன்னு இந்த மாதிரி உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆகுதுன்னா இந்த மாதிரி இமேஜ் போட்டு நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இப்போ வந்துட்டு நமக்கு உள்ளுக்குள்ள சிஸ்டம் இருக்குது, எக்ஸ்பேண்ட் ஆகுது அப்படின்னு சொன்னாக்கா, இது நம்ம எக்ஸ்பேண்ட் ஆகுதுன்னு சொன்னாக்கா ஒர்க் இஸ் டன் பை த சிஸ்டம். பை த சிஸ்டம்னா அப்போ உங்க ஒர்க் செலவழியுது அப்படின்னு சொன்னால் நெகட்டிவ் நம்ம வந்து மைண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ -W வந்துருமா. ஓகே இப்போ நம்ம ஃபார்முலா பாருங்க, Q - W. ஹீட் எவ்வளோ இங்கே 600 ஜூல் ஹீட்டு, 6000 ஜூல் -9000 ஜூல். ஸோ இது நம்ம சப்ட்ராக்ட் பண்ணோன்னா -300 ஜூல் ஆஃப் இன்டர்னல் எனர்ஜி நமக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தேர்ட் கொஷின். In a perfectly insulated container, a paddle wheel stirs a fluid and a 2000 joule of shaft work is supplied to the system, which is correct answer. ஸோ இது வந்து கொஞ்சம் ட்ரிக்கியான கொஷின், நம்ம இதை கொஞ்சம் யோசிச்சு ஆன்சர் பண்ணணும். இங்கே என்ன சொல்லிட்டாங்க, பர்ஃபெக்ட்லி இன்சுலேட்டட் ரிஜிட் கண்டெய்னர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இப்படி சொன்னதுனால இது என்னவா இருக்கலாம்னா ஐசோலேட்டட் சிஸ்டமாக இருக்கலாம். ஓகேங்களா. ஸோ இந்த கண்டிஷன் சொல்லிட்டு தான் இது ஐசோலேட்டட் சிஸ்டமாக இருக்கலாம். இப்போ வந்துட்டு ஐசோலேட்டட் சிஸ்டமில் நம்ம என்ன பார்த்துருப்போம் அப்படின்னு சொன்னால் del U equals to 0, அதாவது அதோட இன்டர்னல் எனர்ஜி கான்ஸ்டண்ட்டாக மெயின்டைன் ஆகும் அப்படின்ட்டு அதோட அர்த்தம். இப்போ இங்கே என்ன சொல்லிட்டாங்க, அந்த கண்டெய்னருக்குள்ள 2000 ஜூல் ஆஃப் ஒர்க்கை வந்து நம்ம சப்ளை பண்ணுறோன்ற பொழுது அந்த இடத்துல நமக்கு இன்டர்னல் எனர்ஜி என்னவா மாறும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம சொல்லிட்டோம், அது அந்த சிஸ்டம் ஃபுல்லாகவே ஐசோலேட்டட் சிஸ்டமில் நம்ம இன்டர்னல் எனர்ஜி கான்ஸ்டண்ட்டாக மெயின்டைன் ஆகும்னு சொல்லிட்டோம். ஸோ அப்போ என்ன ஆகும், 2000 ஜூலை சப்ளை பண்ணுறோன்னு சொன்னால் அதே 2000 ஜூலாக தான் இருக்கும். ஸோ நம்மளோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, del U equal to +2000 ஜூல். ஓகே, அடுத்த ஒரு அசர்ஷன் ரீசன் கொஸ்டின் பார்க்கலாம். இப்போ அசர்ஷன் என்ன சொல்லியிருக்காங்க, the first law of thermodynamics does not predict the direction of a spontaneous process. ஸோ ப்ரெடிக்ட் பண்ணாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் அதோட ரீசன் பார்த்தீங்கன்னா the first law is based on conservation of energy only அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஆக்சுவலி இது ரெண்டுமே கரெக்ட் தான். ஏன்னா ஃபர்ஸ்ட் லா பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபர்ஸ்ட் லா நம்ம இன்னும் சொல்லுவோம்னா லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆக்சுவலி இப்போ இந்த ரீசன் என்ன சொல்கிறாங்க, இது வந்து கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி பற்றி மட்டும்தான் பேசுது. அப்படின்னா என்ன, எனர்ஜி வந்துட்டு நமக்கு கிரியேட் ஆகாது, டெஸ்ட்ராய் ஆகாது, ஒரு ஃபார்ம்லேருந்து இன்னொரு ஃபார்மாக கன்வெர்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எனர்ஜியை பற்றி மட்டும்தான் பேசுகிறோமே தவிர அது எந்த டைரக்ஷனில் போகுதுன்றதை நம்ம பேசியிருக்க மாட்டோம். இந்த ஃபர்ஸ்ட் லால அந்த மாதிரி சொல்லலை. அதனால ஸோ இது வந்து இட் டஸ் நாட் ப்ரெடிக்ட் த டைரக்ஷன் ஆஃப் அ ஸ்பான்டேனியஸ் ப்ராசஸ்ன்றது. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். அதை வந்து கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி ஓன்லி. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் ஸோ கரெக்ட். ஸோ போத் அசர்ஷன் அண்ட் ரீசனிங் ரெண்டுமே கரெக்ட். ஸோ லிமிடேஷன்ஸ் பாருங்க, திஸ் லா டஸ் நாட் டெல்ஸ் அபவுட் டைரக்ஷன் ஆஃப் ஃப்ளோ ஆஃப் எனர்ஜி, பட் செகண்ட் லா டஸ் திஸ். ஸோ செகண்ட் லா வந்துட்டு இதை எக்ஸ்பிளைன் பண்ணுது. ஓகே, நெக்ஸ்ட் இன்டர்னல் எனர்ஜி டாபிக் போகலாம். இன்டர்னல் எனர்ஜி பார்த்தீங்கன்னா sum of all the microscopic form of energy is called internal energy. இப்போ ஒரு சிஸ்டம் இருக்குன்னு சொன்னால் அந்த சிஸ்டம்குள்ளே வந்துட்டு என்ன நிறைய மைக்ரோஸ்கோபிக் ஃபார்ம்ஸ் ஆஃப் எனர்ஜி இருக்கும். அது என்னென்னா இட் இன்க்ளூட்ஸ் கைனடிக் எனர்ஜி, பொட்டன்ஷியல் எனர்ஜி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த இன்டர்னல் எனர்ஜி வந்துட்டு ஆல்சோ அரைசிங் ஃப்ரம் டிரான்சேஷனல் எனர்ஜி, ரொட்டேஷனல் எனர்ஜி, வைப்ரேஷனல் மோஷன் ஆஃப் அ மாலிகுல் as well as எலக்ட்ரான் மோஷன் அண்ட் ஸ்பின். அதாவது என்னென்னா ஒரு சிஸ்டமுக்கு ஒரு சம் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி இருக்கும். அந்த எனர்ஜி பார்த்தீங்கன்னா என்ன இந்த கைனடிக் எனர்ஜியாக இருக்கலாம், பொட்டன்ஷியல் எனர்ஜியாக இருக்கலாம்,
இல்லை அதுக்குள்ளே இந்த டிரான்சேஷனல் மோஷன், ரொட்டேஷனல் மோஷன், வைப்ரேஷனல் மோஷன், ஸோ அதுக்குள்ளே குட்டியாக அந்த மாதிரி எனர்ஜி குட்டிக்கிட்டே இருக்கும். ஸோ அது எல்லாமே வந்துட்டு இந்த இன்டர் எனர்ஜி தான் நம்ம சொல்லுவோம். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். த அப்சல்யூட் டோட்டல் எனர்ஜி ஆஃப் எனி சிஸ்டம் cannot be known exactly. அந்த சிஸ்டமோடைய எனர்ஜி வந்து நம்ம எக்ஸாக்டாக கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா அதில் நிறைய எனர்ஜி, இந்த மாதிரி மைன்யூட் மைக்ரோஸ்கோபிக் எனர்ஜி நிறைய இருக்கும். அதனால் நம்ம எக்ஸாக்டாக கண்டுபிடிக்க முடியாது. பட் எல்லா சிஸ்டமுக்கும் சர்டன் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி இருக்கும் அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்து பாருங்க, இன்டர் எனர்ஜி ஆல்சோ கம்ஸ் ஃப்ரம் பைண்டிங் ஃபோர்ஸஸ் பிட்வீன் மாலிகுல்ஸ் அண்ட் ஆட்டம்ஸ். ஸோ ஒரு சிஸ்டம்குள்ள ஆட்டம்ஸ் மாலிகுல்ஸ் இருக்குமா, இப்போ வந்துட்டு அது ஒன்னோட ஒன்று பைண்ட் ஆகிட்டு இருக்கும். பைண்ட் ஆகும்போது ரிப்பல் பண்ணும், அட்ராக்ட் பண்ணும், ஹீட் அப்சர்வ் பண்ணும், ஹீட் அப்சர்வ் பண்ணும், ரிலீஸ் பண்ணும். ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணும்பொழுது அந்த இன்டர் எனர்ஜியுமே சேஞ்ச் ஆகும். ஸோ அதுதான் இங்கே சொல்ல வராங்க. ஸோ நம்ம இங்கே ஃபர்ஸ்ட் பேஜில் என்ன பார்த்தோம், இன்டர் எனர்ஜி பார்த்தீங்கன்னா கைனடிக் எனர்ஜியாக இருக்கலாம், பொட்டன்ஷியல் எனர்ஜியாக இருக்கலாம், டிரான்சேஷனல், ரொட்டேஷனல், வைப்ரேஷனல். ஸோ இது மூலியமாகவும் நமக்கு அந்த இன்டர் எனர்ஜியும் இருக்கும். ஆஸ் வெல் அஸ் மாலிகுல்ஸ் வந்து பைண்ட் ஆகிறதுனாலையும் நமக்கு இன்டர் எனர்ஜி கிடைக்கும். அந்த மாதிரி அது கூட வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்கள், எனர்ஜி அசோசியேட்டட் வித் ஃபேஸ் சேஞ்சஸ் லைக் சாலிட், லிக்விட், கேஸ் இஸ் கால்டு லேட்டன்ட் எனர்ஜி. அதாவது இப்போ வாட்டர் பார்த்தீங்கன்னா அது சாலிட் ஃபார்மில் இருக்குது, லிக்விட் ஃபார்மில் இருக்குது, கேஷியஸ் ஃபார்மில் இருக்குது. இப்போ இது 3 ஃபார்ம்ஸில் நமக்கு மாறுது. இப்போது தட் இஸ் எனர்ஜி அப்சர்வ்ட் ஆர் ரிலீஸ்ட் டியூரிங் அ ஃபேஸ் சேஞ்ச் வித்தவுட் எனி டெம்பரேச்சர் சேஞ்ச் இஸ் கால்டு லேட்டன்ட் எனர்ஜி. அதாவது ஒரு டெம்பரேச்சர் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகாமல், அதாவது டிராஸ்டிக்காக இன்க்ரீஸ் ஆகாமல் ஒரு ஃபார்ம்லேருந்து இன்னொரு ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஹீட் தேவைப்படுது அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான் நம்மளுடைய லேட்டன்ட் எனர்ஜி. எக்ஸாம்பிள், இப்போ ஐஸில் இருக்குது, ஐஸ் நம்ம எடுத்துக்கிறோம், ஐஸ்லேருந்து நம்ம வாட்டரை கன்வெர்ட் பண்ணுறோம். ஸோ ஐஸ் பார்த்தீங்கன்னா 0 டிகிரி செல்சியஸில் இருக்கும். வாட்டர் பார்த்தீங்கன்னா நம்ம ரூம் டெம்பரேச்சர், நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் 25 டிகிரி செல்சியஸ் வச்சுப்போமே. இப்போ வந்துட்டு இங்கே 0 டிகிரி செல்சியஸ் வந்து 25 டிகிரி செல்சியஸ்க்கு, அதாவது இந்த ஐஸ் ஃபார்ம்லேருந்து வாட்டர் ஃபார்முக்கு மாற்றுறதுக்கு நமக்கு சர்டன் கொஞ்சோண்டு ஹீட் தேவைப்படும். அந்த ஹீட் யூஸ் பண்ண அது டிராஸ்டிக் டெம்பரேச்சர் சேஞ்சஸ் கிடையாது, கொஞ்சமாக நமக்கு ஹீட் எனர்ஜி தேவைப்படும். அந்த ஹீட் எனர்ஜினால ஒரு ஃபார்ம்ல இன்னொரு ஃபார்ம் கன்வெர்ட் ஆகுதுன்னு சொன்னால் அது நம்ம லேட்டன்ட் ஹீட் அப்படின்னு சொல்லுவோம், லேட்டன்ட் ஹீட் எனர்ஜி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட், இன் அன் ஐசோலேட்டட் சிஸ்டம் நீதர் மேட்டர் நார் எனர்ஜி கேன் எக்ஸ்சேஞ்ச் வித் இட்ஸ் சரௌண்டிங். ஸோ ரெண்டுமே நம்ம மேட்டரும் எக்ஸ்சேஞ்ச் ஆகாது, எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச் ஆகாது. ஸோ எனர்ஜி cannot மூவ் இன் ஆர் அவுட் of the system. So total energy of the system does not change, it remains constant. So the energy conserved. So நம்ம முன்னாடியே பார்த்தது தான், இங்கே வந்துட்டு எனர்ஜியும் மேட்டரும் எக்ஸ்சேஞ்ச் ஆகாததுனால நமக்கு இங்கே டோட்டல் எனர்ஜி ஆஃப் சிஸ்டம் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட். ஸோ அது வந்து சேமாக தான் இருக்கும். அடுத்து கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் இன்டர் எனர்ஜி. இப்போ கேரக்டரிஸ்டிக்ஸ் பற்றி பார்ப்போம். இப்போ இன்டர் எனர்ஜி வந்துட்டு அது ஒரு எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி நம்ம என்ன படிச்சிருந்தோம், எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டினா இட் டிபெண்ட்ஸ் அப்பான் மாஸ் ஆர் சைஸ் ஆஃப் த சப்ஸ்டன்ஸ், அப்படி மாஸ் ஆர் சைஸ் ஆஃப் த சப்ஸ்டன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். இன்டர் எனர்ஜி இஸ் அ ஸ்டேட் ஃபங்க்ஷன். ஸ்டேட் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொன்னால் இட் டிபெண்ட்ஸ் ஆன் ஸ்டேட் வேரியபிள்ஸ் லைக் டெம்பரேச்சர், ப்ரெஷர், வால்யூம், நம்பர் ஆஃப் மோல்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டேட் ஃபங்க்ஷன் சொன்னால் இது வந்து இனிஷியல் அண்ட் ஃபைனல் ஸ்டேட்டை மட்டும் தான் டிபெண்ட் பண்ணியிருக்கோம், நம்மளோட நடுவில் இருக்க பாத்தை வந்து அதை டிபெண்ட் பண்ணியிருக்காது. ஸோ அதுதான் இன்டர் எனர்ஜி அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட், த சேஞ்ச் இன்டர் எனர்ஜி ஆஃப் த சிஸ்டம். ஸோ அதோட எக்ஸ்பிரஷன் எப்படி சொல்கிறாங்க, ΔU இஸ் ஈக்குவல்ஸ் டு UF மைனஸ் UI. அதாவது ஃபைனல் ஸ்டேட் மைனஸ் இனிஷியல் ஸ்டேட். இப்போ எக்ஸாம்பிள் ஐஸ் எடுத்துக்கிறோம், ஐஸ் டு வாட்டர் எடுத்துக்கிறோம். இது நம்மளோட இனிஷியல் ஸ்டேட், இது நம்மளுடைய ஃபைனல் ஸ்டேட். இப்போ இனிஷியல் ஸ்டேட்டில் ஒரு இன்டர் எனர்ஜி இருக்கும், ஃபைனல் ஸ்டேட்டில் ஒரு இன்டர் எனர்ஜி இருக்கும். ஸோ அது எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் ΔU இஸ் ஈக்குவல்ஸ் டு ஃபைனல் ஸ்டேட் மைனஸ் இனிஷியல் ஸ்டேட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் இங்கே 2 கேஸ் கொடுத்துருக்காங்க. இஃப், அதாவது நம்மளுடைய ΔU வந்துட்டு எப்போ நெகட்டிவாக இருக்கும் அண்ட் ΔU வந்துட்டு பாசிட்டிவாக இருக்கும். அது எப்போ நெகட்டிவாக இருக்கும், எப்போ பாசிட்டிவாக இருக்கும் அப்படின்னு சொன்னால், இப்போ வந்துட்டு இந்த ரியாக்ஷன் பாருங்கள், ஐஸு வாட்டர் இருக்குது, இனிஷியல் ஸ்டேட், ஃபைனல் ஸ்டேட். இப்போ வந்துட்டு நமக்கு இனிஷியல் ஸ்டேட்டை விட ஃபைனல் ஸ்டேட்டுக்கு எனர்ஜி கம்மியாக இருக்குது அப்படின்னு, இன்டர் எனர்ஜி கம்மியாக இருக்கும்பொழுது நம்ம ΔU வந்து நெகட்டிவ்னு சொல்லுவோம். இதே ஃபைனலுக்கு வந்து அதிகமாக இருந்து இனிஷியல் ஸ்டேட்டுக்கு கம்மியாக இருக்குன்ற பட்சத்தில் நமக்கு ΔU பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லுவோம்.
ஓகேங்களா. நெக்ஸ்ட் இன் அ cyclic process there is no inter-energy of a system. ஸோ inter-energy பொறுத்த வரைக்கும் both cyclic process and isolated systemக்கு ரெண்டுத்துக்குமே நம்ம இதை தான் சொல்லுவோம், del U equals to 0 அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம். நெக்ஸ்ட் இது வந்து நம்ம புக்கில் இருக்க சம் தான், இதை நம்ம சால்வ் பண்ணுவோம். ஓகே, ஆன் பர்னிங் ஆஃப் 0.5 gram ஆஃப் பென்சோயிக் ஆசிட், அதோட மோலார் மாஸ் பார்த்தீங்கன்னா 122 in excess of oxygen in a bomb calorimeter, constant volume conditions, the heat evolved is 3150 calories at 25 degrees Celsius. Calculate U for a reaction. ஸோ இங்கே இன்டர் எனர்ஜி தான் கேட்டிருக்காங்க ஃபார் திஸ் ரியாக்ஷன். ஸோ இந்த ரியாக்ஷன் கொடுத்துட்டு இது இன்டர் எனர்ஜி கேட்குறாங்க. இப்போ வந்துட்டு it tells us 0.5 gram of benzoic acid releases 3150 calories. ஸோ அது அவ்வளோ ரிலீஸ் பண்ணுது அப்படின்னு ஃபஸ்ட்டு நமக்கு சொல்லிட்டாங்க. இப்போது நமக்கு ஆல்தோ இதை சொல்லியிருந்தாலும் நமக்கு என்ன தேவைன்னா ஒரு மோலுக்கு எவ்வளோ ஹீட் தேவை, எவ்வளோ இன்டர் எனர்ஜி நமக்கு இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் இந்த 3150 அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ வந்து டிவைட் பை 0.5 இந்த இதோட நம்ம டிவைட் பண்ணிவிட்டு ஒரு மோலுக்கு நமக்கு தேவை இல்லையா, அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், இது வந்து 0.5, இது வந்து 3150 வந்துட்டு 0.5 கிராம் ஆஃப் பென்சோயிக் ஆசிட் நம்ம பர்ன் பண்ணும்போது கிடைக்கிது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஒரு மோல் தேவைன்றதுனால இன்ட்டு 122 கொடுத்துக்கிறோம். ஸோ நம்ம இது சால்வ் பண்ணும்போது நமக்கு -76860 கேலரிஸ் பர் மோல் கிடைக்கிது. இப்போ நம்ம ஆப்ஷன்ஸில் பார்க்கணும். இப்போ ஆப்ஷன்ஸில் நமக்கு இப்படி கேலரிஸ் பர் மோல் கொடுத்தா நம்ம இதே போட்டுக்கலாம். இதே நமக்கு கிலோ கேலரிஸ் பர் மோல் கொடுத்துருந்தாங்க அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து நம்ம கன்வெர்ட் பண்ணணும். இப்போ இங்கே நமக்கு டாட் இருக்குது அர்த்தமா, டூ டெசிமல் பாயிண்ட்டை மூவ் பண்ணலாம், 1 2 3. ஸோ மூவ் பண்ணும்பொழுது -768.6 கிலோ கேலரிஸ் பர் மோல். இதுதான் நம்மளுடைய ஆன்சர். ஓகே, இப்போ என்தால்பி பார்க்கலாம். என்தால்பின்னா enthalpy is the total heat content of a system. It is denoted by H. இது small h வரும், small h சொல்லலாம், இல்லைனா capital H நம்ம சொல்லலாம். ஸோ H is equal to U plus PV. அதாவது என்தால்பினா சிம்பிளி என்ன சொல்லலாம், ஒரு சிஸ்டம்குள்ளே எவ்வளோ ஹீட் கண்டென்ட் இருக்குது அப்படின்னு அதை அப்படி சொல்கிறதுக்கு பேர் தான் அது, அந்த டேர்ம் பேர் தான் என்தால்பி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். A relationship between Q and del H can be defined knowing whether Q is endothermic or exothermic. ஸோ அதாவது இப்போ வந்துட்டு நம்ம இதுதான் நம்மளோட ஈக்குவேஷனா. இப்போ வந்து Q இங்கே நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா Q1 del H இருக்குது. அதாவது Qனா ஹீட்டு, del Hன்றது நம்மளோட என்தால்பி. இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும், எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா அதை வந்து அந்த ரியாக்ஷன் வந்து வெதர் எக்ஸோதர்மிக் ஆர் எண்டோதர்மிக் அப்படின்றத நமக்கு தெரிஞ்சுக்கணும். இப்போ இஃப் ரியாக்ஷன் இஸ் எண்டோதர்மிக்னா என்ன, ஹீட் அப்சார்பிங். அது வந்து எண்டோதர்மிக் ரியாக்ஷனாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அது அப்போ என்ன அர்த்தம், ஹீட் இஸ் கன்சியூம்டு ஹியர். அப்சார்பிங்னா கன்சியூம் தானே, ஸோ ஹீட் இஸ் கன்சியூம்டு ஹியர். ஸோ அதனால் நமக்கு நம்மளோட del H வந்துட்டு பாசிட்டிவாக இருக்கும். If heat is released in exothermic process. ஸோ எக்ஸோதர்மிக் ப்ராசஸில் ஹீட் ரிலீஸ் ஆகுதுன்ற பட்சத்தில் நமக்கு என்னவா இருக்கும், del H வந்துட்டு நெகட்டிவாக இருக்கும். ஓகேங்களா. ஓகே, நெக்ஸ்ட் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் என்தால்பி. என்தால்பியோட அப்ளிகேஷன்ஸ்லாம் என்னென்னா, enthalpy changes extensively used to quantify heat exchanges in chemical reactions. ஸோ நம்ம ஹீட் எக்ஸ்சேஞ்சஸ் எவ்வளோ ஆகுது அப்படின்னு நம்ம அளவு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த என்தால்பி சேஞ்சஸ் வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நெக்ஸ்ட் இட் ஹெல்ப்ஸ் கெமிஸ்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் வெதர் அ ரியாக்ஷன் இஸ் எக்ஸோதர்மிக் ஆர் எண்டோதர்மிக். அந்த ஒரு ரியாக்ஷன் வந்துட்டு அந்த என்தால்பி சேஞ்சஸை வச்சு அந்த இடத்துல வந்து நமக்கு ஹீட் அப்சர்வ் ஆயிருக்கா இல்லை ஹீட் ரிலீஸ் ஆயிருக்கா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் இந்த என்தால்பி சேஞ்சஸை வச்சு. நெக்ஸ்ட் என்தால்பி பிளேஸ் அ க்ரூஷியல் ரோல் இன் ஃபேஸ் ட்ரான்சிஷன். ஸோ ஃபேஸ் ட்ரான்சிஷன் என்ன, சாலிட்லேருந்து லிக்விட் டு கேஸ், அந்த இடத்துல மெல்டிங் நடக்குதா, ஃப்ரீசிங் நடக்குதா, ஃபியூஷன் நடக்குதா. ஸோ இதெல்லாம் நம்ம எப்படி தெரிஞ்சுக்கணும்னு சொன்னால் இந்த என்தால்பி என்ன, ஹீட் கண்டென்ட் தானே, ஹீட் கண்டென்ட் சேஞ்ச் தானே என்தால்பி. ஸோ அந்த இடத்துல ஹீட் என்ன மாதிரி சேஞ்ச் ஆயிருக்கு அப்படி அதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஃபேஸ் ட்ரான்சிஷன் நம்ம இது மூலமா தெரிஞ்சுக்கிறோம். நெக்ஸ்ட் என்தால்பி சேஞ்சஸ் ஆர் யூஸ்ஃபுல் இன் தெர்மோடைனமிக் சைக்கிள்ஸ் லைக் கார்னாட் சைக்கிள். ஸோ கார்னாட் சைக்கிள் நம்ம லேட்டராக படிப்போம். அதை என்ன படிப்போம்னா ஐசோதெர்மல் ப்ராசஸ் பற்றி சொல்லியிருப்பாங்க, adiabatic ப்ராசஸ் பற்றி சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி தெர்மோடைனமிக் சைக்கிள்ஸ்க்கு வந்துட்டு இந்த என்தால்பி சேஞ்ச் தான் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் என்தால்பி சேஞ்சஸ் ஆர் யூஸ்ஃபுல் இன் பயாலஜிக்கல் ரியாக்ஷன் ஸ்டடீஸ். ஸோ பயாலஜிக்கல் ரியாக்ஷன்ஸை நம்ம ஸ்டடி பண்ணுறதுக்குமே இந்த என்தால்பி சேஞ்சஸ் ஹெல்ப் பண்ணுது.
அதாவது இந்த என்தால்பி சேஞ்சஸ் ஒரு ரியாக்ஷனில் என்தால்பி சேஞ்ச் இருக்குன்னு சொன்னால் ஸோ நம்ம அதை வச்சு இந்த ரியாக்ஷன்ஸை ஸ்டடி பண்ண முடியும். நெக்ஸ்ட் மெட்டீரியல் சயின்ஸ் ஸ்டடிஸ் அண்ட் என்வாயன்மெண்டல் இன்ஜினியரிங். ஸோ எங்கேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல அந்த என்தால்பி சேஞ்ச் ஆகுதுன்னா அதை வச்சு இந்த ரியாக்ஷன் நம்ம ஸ்டடி பண்ண முடியும். அதுக்கு நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் ஹீட் கெப்பாசிட்டி. Heat capacity is the amount of heat required to rise the temperature of an object by 1 degree Celsius or 1 Kelvin. அதாவது எனி சப்ஸ்டன்ஸ், ஓகேங்க, எனி சப்ஸ்டன்ஸ் ஆர் எனி மெட்டீரியல் அது வந்துட்டு 1 டிகிரி செல்சியஸ் ஹீட்டை வந்து அட்டைன் பண்ணுறதுக்கு நமக்கு எவ்வளோ ஹீட் தேவைப்படுது அப்படின்னு சொல்கிறதுக்கு பேர் தான் ஹீட் கெப்பாசிட்டி. ஸோ செகண்ட் பாயிண்ட் பாருங்கள், டிஃப்ரெண்ட் ஆப்ஜெக்ட் நீட்ஸ் டிஃப்ரெண்ட் அமௌண்ட் ஆஃப் ஹீட் டு ரைஸ் தேர் டெம்பரேச்சர். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்துட்டு 100 கிராம் ஆஃப் வாட்டர் இருக்குது, அதே மாதிரி 100 கிராம் ஆஃப் அயன் இருக்குது. இப்போது நம்ம ரெண்டுத்தையுமே ஹீட் பண்ணுறோம். இப்போ இதில் எது ஃபாஸ்ட்டாக ஹீட் ஆகும்னா அயன் பார்த்தீங்கன்னா அது குயிக்காக ஹீட் ஆயிரும். ஸோ அப்போ குயிக்காக ஹீட் ஆகுறதுனால அப்போ அதோட மீனிங் என்னென்னா அதுக்கு வந்துட்டு லோ ஹீட் கெப்பாசிட்டி தான் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஆனால் பார்த்தீங்கன்னா வாட்டர் பார்த்தீங்கன்னா ரொம்ப டைம் எடுத்துக்கும். கொஞ்சம் நேரம் டைம் எடுத்து தான் அந்த 1 டிகிரி செல்சியஸ்க்கு அட்டைன் ஆகும். ஸோ 1 டிகிரி செல்சியஸ் அந்த நமக்கு தேவையான ஹீட் அந்த அடையும் பொழுது அதுக்கு வந்து நிறைய ஹீட் அதுக்கு நிறைய டியூரேஷன் தேவைப்படுது. ஸோ இட் நீட் ஹை ஹீட் கெப்பாசிட்டி. இதுக்கு வந்து ரொம்ப ஹை டெம்பரேச்சர் தேவைப்படுது. ஸோ அப்போ அது என்ன சொல்லலாம், வாட்டருக்கு வந்துட்டு ஹை ஹீட் கெப்பாசிட்டின்னு சொல்லுவோம், அயனுக்கு வந்துட்டு லோ ஹீட் கெப்பாசிட்டி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ ஹீட் கெப்பாசிட்டியோட SI யூனிட் பார்த்தீங்கன்னா ஜூல் பர் கெல்வின். அடுத்து ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம், ஹீட் கெப்பாசிட்டி பார்த்தோம். ஹீட் கெப்பாசிட்டியோட டெஃபினிஷன்னா ஒரு ஆப்ஜெக்ட்டுக்குமே ஒரு அமௌண்ட் ஆஃப் ஹீட் தேவைப்படுது. அது வந்து 0 டிகிரி கெல்வின் 0 டிகிரி செல்சியஸ் அட்டைன் பண்ணுறதுக்கு ஒரு கைண்ட் ஆஃப் ஆப்ஜெக்ட்டுக்கும் ஒரு டெம்பரேச்சர் தேவைப்படுதுன்னு நம்ம பார்த்தோம். பட் இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டியில் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் யூனிட் மாஸ் ஆஃப் அ சப்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. யூனிட் மாஸ் ஆஃப் த சப்ஸ்டன்ட்னா இங்கேயும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, அதாவது 1 யூனிட் மாஸ். அந்த மெட்டீரியல் எதுவாகனா இருக்கலாம், பட் ஆனால் 1 யூனிட் மாஸ்ன்றது இங்கே கிளியராக சொல்லிட்டாங்க. 1 யூனிட் மாஸ் ஆஃப் அ சப்ஸ்டன்ஸ் வந்துட்டு 1 டிகிரி செல்சியஸ் அடையிறதுக்கு நமக்கு எவ்வளோ ஹீட் தேவைப்படுது அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான் இங்கே ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி. இதோட யூனிட் பார்த்தீங்கன்னா ஜூல் பர் கெல்வின் பர் கேஜி. இதுதான் நம்மளோட யூனிட். நெக்ஸ்ட் அயன் ஹேஸ் லோயர் ஹீட் கெப்பாசிட்டி. It needs less heat to increase its temperature. Water has higher heat capacity. It needs more heat to increase its temperature. நம்ம லாஸ்ட் பேஜில் பார்த்து தான் அயனுக்கு பார்த்தீங்கன்னா அது சீக்கிரமாக ஹீட் ஆகிடும், அதனால் இது லோயர் ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டின்னு சொல்லுவோம். வாட்டர் பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் டைம் எடுத்துக்கும், ஸோ அதனால் ஹையர் ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதோட ஃபார்முலா Q is equals to mCs del T. இப்போ இது பார்த்தீங்கன்னா Q வந்துட்டு ஹீட், CS is ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி, M is mass and T is temperature change. ஓகேவா? ஸோ இது வந்து நமக்கு ப்ராப்ளம்ஸ்க்கு யூஸ் ஆகும். ப்ராப்ளம்ஸில் வந்துட்டு இப்போ நமக்கு ஹீட் கேட்குறாங்கன்னு சொன்னால் நம்ம இதே யூஸ் பண்ணிப்போம். ஸ்பெசிஃபிக் ஹீட் கேட்டாங்கன்னா நம்ம இந்த CS வச்சு யூஸ் பண்ணுவோம். ஸோ ரெண்டு கேட்டாலுமே நம்ம இந்த ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணனாலே நம்ம ரெண்டுத்துக்குமே ஃபைன் பண்ணலாம். ஓகே, இப்போ நம்ம புக்கில் இருக்க ஒரு 2 ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். If it takes 600 joule of heat energy to increase the temperature of 150 gram of a substance by 15 degrees Celsius without changing its phase, calculate the specific heat of a substance. ஸோ இங்கே என்ன கேட்டாங்க, ஸ்பெசிஃபிக் ஹீட்னு கேட்டாங்க. ஸோ அது நம்ம பார்த்துக்கணும். ஸோ ஸ்பெசிஃபிக் ஹீட்னு சொல்கிறதுனால CS தான் நமக்கு தெரியணும். ஸோ நான் இதுக்கு நான் கொஸ்டின் மார்க் போட்டு வச்சுக்கிறேன். இப்போ நம்ம ஃபார்முலா என்ன, பேசிக் ஃபார்முலா என்ன, Q is equals to mCs del T. ஸோ இதுதான் நம்மளோட பேசிக் ஃபார்முலா. ஸோ நமக்கு CS கேட்குறாங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா Q அவங்களே கொடுத்துட்டாங்க. Qன்றது என்னது, Qனா ஹீட் இங்கே எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 600 ஜூல்னு மென்ஷன் பண்ணிட்டாங்க. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த ஸ்பெசிஃபிக் ஹீட்டை மட்டும் இந்த பக்கம் வச்சுக்கிட்டு இந்த M and del Tயை நம்ம ஆப்போசிட் சைட் கொண்டு போகிறோம். ஸோ இந்த மாதிரி நம்ம கொண்டு வரும்பொழுது நம்ம அப்படியே நம்ம சால்வ் பண்ண வேண்டியது தான். Q வந்து என்னது 600ங்களா, டிவைட் பை நமக்கு சாரி இங்கே M வரும், மாஸ் எவ்வளோ 150 கிராம்ஸ் இன்டூ டெம்பரேச்சர் சேஞ்ச் எவ்வளோ சொல்லிட்டாங்க இங்கே 15 டிகிரி செல்சியஸ்னு அவங்களே கிளியராக சொல்லிட்டாங்க. ஸோ நம்ம இந்த மாதிரி போட்டுக்கிறோம். ஸோ நம்ம இதை சால்வ் பண்ணும்பொழுது நமக்கு இந்த ஆன்சர் கிடைக்கும். Therefore, specific heat of a substance is 0.266 joule per gram degree Celsius. Okay, next problem பார்க்கலாம். A 600 gram
cube of lead is heated from 30 degrees Celsius to 80 degrees Celsius, how much energy was required to heat the lead? The specific heat of lead is 0.22 joule per gram degree Celsius. ஸோ இங்கே என்ன சொல்லிட்டாங்க, இங்கே ஸ்பெசிஃபிக் ஹீட் அவங்களே கொடுத்துட்டாங்க. அப்போது நமக்கு இங்கே ஹீட் தான் கேட்குறாங்க. ஸோ ஹீட் கேட்குறாங்க. ஸோ நம்ம ஃபார்முலா என்ன, Q is equals to M CS del T. இது நம்மளோட ஃபார்முலா. ஸ்பெசிஃபிக் ஹீட் அவங்களே கொடுத்துட்டாங்க. மாஸ் கொடுத்துருக்காங்களா, மாஸும் கொடுத்துட்டாங்க. 600 grams மாஸுமே மென்ஷன் பண்ணிட்டாங்க. இப்போது நமக்கு டெம்பரேச்சர் சேஞ்ச் பார்க்கலாம். இப்போ நம்ம ப்ரீவியஸ் சம்மில் என்ன பண்ணியிருப்பாங்க, ஒரே ஒரு வேல்யூவாக கொடுத்துட்டாங்க. இங்கே நமக்கு 2 வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஸோ விச் மீன்ஸ் நம்ம தான் வந்து இந்த மைனஸ் பண்ணி நம்ம ஆன்சரை கொண்டு வரணும். இப்போது del T is equals to final minus T final minus T initial. ஸோ ஃபைனல் டெம்பரேச்சர் என்ன, 80 degree Celsius. இனிஷியல் டெம்பரேச்சர் என்ன, 30 degree Celsius. ஸோ நம்ம இதை சப்ஸ்ட்ராக்ட் பண்ணும்போது நமக்கு 50 degree Celsius வரும். இப்போ இந்த வேல்யூ நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எம்மோட வேல்யூ என்னது, நமக்கு 600 இன்டூ ஸ்பெசிஃபிக் ஹீட் வேல்யூ 0.22 இன்டூ நமக்கு டெம்பரேச்சர் வேல்யூ டெல்டி வேல்யூ என்ன நம்ம ஃபைன் பண்ணோம், 50 degree Celsius நம்ம ஃபைன் பண்ணோம். ஸோ நம்ம இதை சால்வ் பண்ணும்போது நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும், 6600 joules நமக்கு ஆன்சராக கிடைக்கும். ஸோ it took 6600 joules of energy to heat the lead cube from 25 degree Celsius to 75 degree Celsius. ஓகே, இப்போ நம்ம ஒரு few MCQs பார்த்து இந்த செஷனை முடிக்கலாம். Which one of the following statements are correct? Interenergy is a state function. Yes, interenergy வந்து state function. ஆமாம், கரெக்ட், state function. Next, change in interenergy depends on initial and final state. Yes, correct. இப்போ state functionனாலே அது initial and final state மட்டும் தான் டிபெண்ட் பண்ணியிருக்கும். ஸோ அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட். நெக்ஸ்ட், del U depends on path. இங்கே என்ன சொல்கிறாங்க, interenergy path function அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ path function டிபெண்ட் பண்ணியிருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இது ராங். ஏன்னா ஒன்லி ஸ்டேட் ஃபங்க்ஷன் மட்டும்தான் அது ஸ்டேட் ஃபங்க்ஷன் ஸ்டேட் வேரியபிள்ஸை மட்டும் தான் டிபெண்ட் பண்ணியிருக்கும். path functionல அதுக்கு வராது. நெக்ஸ்ட், del U equals to Q plus W. இது ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸோட ஃபார்முலா. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட். அப்போ இதுக்கான ஆன்சர் என்ன, ஸ்டேட்மெண்ட் 1, 2, 4 இஸ் கரெக்ட். ஸோ இப்போ ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே, இது பார்க்கலாம். இதுவுமே ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் தான் கேட்டிருக்காங்க. எனர்ஜி கேன் neither be created nor destroyed. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட். ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் இஸ் பேஸ்ட் ஆன் எனர்ஜி கன்சர்வேஷன். ஸோ இதுவும் கரெக்ட். இந்த ஃபார்முலா பாருங்க, del U equal to Q plus W. ஸோ இதுவும் கரெக்ட். Interenergy of isolate system is constant. Yes, correct. ஸோ நம்ம என்னென்ன பார்த்தோம், interenergy of isolate system and cyclic process ரெண்டுத்துக்குமே கான்ஸ்டன்ட் தான் இருக்கும் அப்படின்னு பார்த்துருப்போம். ஸோ இப்போ இங்கே 4 ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்ட். ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் தேர்ட் பாருங்க. இஃப் del H is negative, the process is del Hனா change in enthalpy. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால், ஹீட் வந்துட்டு நெகட்டிவ் ஆயிருக்குன்னா அப்போது அந்த இடத்துல ஒன்று அது எண்டோதர்மிக் ரியாக்ஷன், எக்ஸோதர்மிக் ரியாக்ஷன், ஐசோதர்மல், அடியாபேட்டிக்காக நம்ம கேட்டிருக்காங்க. ஸோ இப்போது வந்து நமக்கு ஹீட் வந்துட்டு del H is நெகட்டிவ் அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல வந்து ஹீட் வந்துட்டு ரிலீஸ் ஆயிருக்கு. ரிலீஸ் ஆகிறதுனால தான் நமக்கு இங்கே வந்து நெகட்டிவ் வேல்யூ கிடைக்குது. ஸோ இது வந்து எக்ஸோதர்மிக் ரியாக்ஷனில் வரும். இதே நமக்கு ஹீட் del H is பாசிட்டிவ் அப்படின்னு சொன்னால் நமக்கு எண்டோதர்மிக் ரியாக்ஷன் தான் நம்ம ஆன்சராக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் மோலார் ஹீட் கெப்பாசிட்டி மீன்ஸ். ஸோ மோலார் ஹீட் கெப்பாசிட்டி மீன்ஸ், இப்போ பேசிக்காக நம்ம வெறும் ஹீட் கெப்பாசிட்டி இந்த மோலாரை விட்டுட்டு வெறும் ஹீட் கெப்பாசிட்டி கேட்டால் நம்ம என்ன சொல்லுவோம், ஹீட் ரெக்வயர்ட் டு ரைஸ் த டெம்பரேச்சர் டு 1 degree Celsius சொல்லுவோம். இங்கே வந்து மோலார் அப்படின்ற ஒரு வேர்டை மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஸோ மென்ஷன் பண்ணிட்டதால நம்ம ஆப்ஷன்ஸை செக் பண்ணலாம். இங்கே எங்கே நமக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னால் இங்கே 1 mole by 1 K அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது கொஞ்சம் ஆப்டாக இருக்குது. ஸோ அப்போ நம்ம இதுவே நம்ம ஆன்சராக செக் பண்ணலாம். இதை நம்மளோட கரெக்ட் ஆன்சருமே கூட. ஸோ பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இந்த கொஸ்டின் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் இது வந்து நம்ம நெக்ஸ்ட் செஷனில் பார்ப்போம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ் நம்ம என்னென்ன பார்ப்போம்னு சொன்னாக்கா, ரிலேஷன்ஷிப் பிட்வீன் Cp and Cv, Hess law of constant heat summation, Kirchoff equation, second law of thermodynamics and Carnot theorem. ஸோ இதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் செஷனில் பார்க்கலாம். தேங்க்யூ.